நபாலி. ஏய் அரியா, எக்காரணத்தை கொண்டும் சந்தோஷ் இனிமேல் உயிரோடு இருக்கவே கூடாது. இல்லையா, இனிமே அவன் இருக்க மாட்டான். இது அம்மா மேல சத்தியம். என் கையில இருக்கிற இந்த துப்பாக்கியோட குண்டு இன்னைக்கு அவனோட நெஞ்சிலேயே இறங்கியிருக்கு. இன்னைக்கு அவன் மட்டும் சாகலன்னா என் பேர் அந்த நாய்க்கு வைங்க. ஹரியாவும் சௌத்ரியும் ஒரு சுவருக்கு பின்னாடி நின்று இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சுவரோட மறுபக்கம் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு ஆளு ரத்த வெள்ளத்துல இருந்தாரு. அவர் இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாரு. உண்மையில சில வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் மோதிக்கிட்டாங்க. ஹரியாவும் சௌத்ரியும் சந்தோஷ கொலை நினைச்சாங்க. ஆனா சந்தோஷ் ரொம்ப வலிமையாகவும் ரொம்ப திடமான உடலோடையும் இருந்தாரு. சந்தோஷால இவங்க 2 பேரையுமே கொல்ல முடியும். அதனால சந்தோஷ் கொன்றுவான் அப்படிங்கிற எண்ணத்துல ஹரியாவும் சௌத்ரியும் சந்தோஷ கொல்லணும்னு நினைச்சாங்க. இப்ப ஹரியா தன்னோட துப்பாக்கியை வச்சு சந்தோஷோட நெஞ்சிலேயே சுட்டிருக்காரு. இப்ப சந்தோஷ் சாவோட கடைசி விளிம்புல இருந்தாரு. நீங்க 2 பேரும் எனக்கு பண்ண இந்த விஷயத்த அந்த கடவுள் கூட கணக்குல எடுத்துக்க மாட்டாரு. ஆனா நான் இதை ஏத்துக்கிறேன். நான் உங்க யாரையும் உயிரோட விடவே மாட்டேன். இப்படி சந்தோஷ் தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள அப்படியே ஊர்ந்து போக ஆரம்பிச்சாரு. இங்க ஹரியாவும் சௌத்ரியும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அங்கிருந்த ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காட்டுல இருந்து 3 துப்பாக்கி குண்டு சுடுற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்க இருக்கிற பறவைகள் அங்கேயும் இங்கேயும் பறக்க ஆரம்பிக்குது. அண்ணி, நீங்க இப்படி பண்றது சரியில்லை. பாவம், ரோஹன் இப்ப நம்மளை விட்டுட்டு போயிட்டான். ஆனா மந்திர தொந்தரம் பண்ணி மறுபடியும் அவனை வர வைக்கிறது பெரிய ஆபத்து. விராஜ், ரோஹன் அவங்க அப்பா கூட போன வருஷம் என்ன விட்டு போயிட்டாரு. அவர் ஞாபகமா எங்க காதலுக்கு ஒரு அர்த்தமா என்கிட்ட இருந்தது என் புள்ள மட்டும்தான். இப்ப ரோஹனை கூட கடவுள் கூட்டிட்டு போயிட்டாரு. இப்படி சொல்லிட்டு குசும் அழ ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. அந்த கண்ணீர் மடி மேல இருக்கிற அவங்க பையன் மேல விழுந்துகிட்டு இருந்தது. அந்த பையனோட நெத்தியில சிவப்பு குங்குமம் வைக்கப்பட்டிருந்தது. மகன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனை உயிரோடு கொண்டு வரதுக்காக குஷும் கருப்பு மந்திரங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. தினமும் தான் பையனோட சடலத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவன் உடல் முன்னாடி தினமும் மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரோகன் இறந்து போனதாவே இருந்தது. இதெல்லாம் பார்த்த குஷுமோட குழந்தனார் குஷும் கிட்ட ரோகன் திரும்பவும் உயிரோட வரமாட்டான்னு சொல்லி புரிய வச்சாங்க. கடைசியில ரோகனுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்றதுக்காக மரக்கட்டைகளை அடுக்கி அதுக்கு மேல வச்சிருந்தாங்க. அப்போ குஷுமோட குழந்தனார் ரோகனுக்கு நெருப்பு வைக்கலாம்னு போகும்போது ரோகனோட உடல்ல திடீர்னு அசைவுகள் தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த குஷுமும் அவங்க குழந்தனாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவனுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ரோகன் திடீர்னு எழுந்து உட்கார்ந்துக்கிறான். ரோகன் இப்படி எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து குஷும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே தன்னோட மகன் ரோகன் அவங்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ரோகன் மறுபடியும் உயிரோட வந்ததுல இருந்து அவன் ஏதோ கொஞ்சம் மாறின மாதிரி தோணுச்சு. அவனை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அவன் வித்தியாசமா பார்த்தான். எல்லாத்தையும் புதுசா பார்க்குற மாதிரியே பார்த்தான். ஏதோ வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கிற மாதிரி. அவன் அவனோட அம்மாவையும் சித்தப்பாவையும் ஏதோ விசித்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தான். 2 பேரும் ரோகனை உயிரோட அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. கிராம மக்கள் எல்லாரும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குஷும் ஏதோ மந்திர தந்திரங்களை பண்ணி தான் அவங்களோட பையனை உயிரோடு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் உறுதியா நம்பினாங்க. ஏன்னா குஷும்க்கு இருந்த ஒரே ஒரு ஆள் ரோகன் மட்டும்தான். அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் ரோகனை அவனோட ரூம்ல விட்டுட்டு குஷும் அவங்களோட ரூம்ல தூங்க போயிட்டாங்க. ஆனா ரோகன் சுடுகாட்டுல இருந்து திரும்பி வந்ததுல இருந்து இது வரைக்கும் அவன் யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு வித்தியாசமான முறையில அவனோட முகத்தையே தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் வித்தியாசமா சிரிக்க ஆரம்பிச்சான். அப்ப திடீர்னு அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட ரோகன் அவனோட ரூம்ல இருந்து வெளியே வந்து அந்த சத்தம் வர பக்கமா பார்த்து நடக்க ஆரம்பிச்சான். அது ரோகனோட அம்மா குஷுமோட ரூம்ல இருந்து வந்துகிட்டு இருந்தது. ரோகன் எதுவுமே பேசாம ரகசியமா பார்த்துக்கிட்டு இருந்தான். குஷும், கடைசியில நீ அதை சாதிச்சிட்ட. இந்த கிராமத்துல இருக்கிற யாரும் உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்கல. ஆனா இன்னைக்கு உன்னோட மகனை நீ உயிரோட கொண்டு வரத பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் திகைச்சு போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வீரேன் அப்படி சொல்லிட்டு தனக்கு முன்னாடி இருக்கிற குசும அவர் கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அப்ப குசும் சொல்றாங்க,
என்ன ஏன் புள்ளையா? ஏன் புள்ள கிடையாது, நம்ம புள்ளன்னு சொல்லுங்க. என்னோட கணவர் என்ன எப்பவுமே சந்தோஷப்படுத்தினது இல்ல, ஆனா என்ன சந்தோஷப்படுத்தினது நீதான். அவன் நம்மளுக்கு பிறந்தவன். ஆமா, எனக்கு தெரியும். உன்னோட புருஷனை நீ கொல்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா அந்த கிராமத்தாளுங்க நம்மள இருக்கவே விட்டுருக்க மாட்டானுங்க. இப்படி சொல்லிட்டு வீரேனும் குஷுமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அணைச்சிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. வீரேன் சொன்னதை கேட்ட ரோகனுக்கு முகமெல்லாம் வெளுக்க ஆரம்பிச்சது. ரோகன் மறுபடியும் அமைதியா அவனோட ரூமுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அங்கேயும் இங்கேயும் எரிஞ்சு அங்க இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்று வித்தியாசமான முறையில சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான். அடுத்த நாள் காலையில ரோகனோட முகத்துல அந்த சிரிப்பு தெரிஞ்சது. நேத்து ராத்திரி அந்த கிராமத்துல இருக்கிற 2 பேரை யாரோ ஒருத்தங்க ரொம்ப கொடூரமான முறையில கொன்னுருக்காங்க. இங்க ரோகன் வீட்டை சுத்தி மகிழ்ச்சியா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தான். அப்புறம் நேரா வீரேனோட ரூமுக்கு போறான். வீரேனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. தூங்கும்போது பயத்துல அலறது வீரேனுக்கு வழக்கமான ஒண்ணுதான். ஆனா அன்னைக்கு எழுந்த உடனே வீரேன் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரோட உடம்ப கிழிச்சு அவரோட ரத்தத்தை சுவைக்க ஆரம்பிச்சாரு. வீரேனோட இந்த நிலைமையை பார்த்து குஷும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. அப்புறம் மந்திர தந்திரங்களை சொல்லி ஒரு தாயத்தை ரெடி பண்ணி அதை வீரேன் கையில கட்டுறாங்க. இருந்தாலும் வீரேனுக்கு சரியாகல. நாட்கள் அப்படியே கடந்து போகுது. 10 நாட்கள் கூட ஆகல. அதுக்குள்ள வீரேன் இறந்து போயிடுறாரு. அது ரொம்ப கொடூரமான ஒரு மரணம். வீரேனோட பிணத்தை பார்த்து குசும் சத்தமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணில இருந்து வர கண்ணீர் கொஞ்சம் கூட நிக்கவே இல்லை. ஆனா குசும் தவிர அந்த கிராமத்துல இருக்கிற யாரும் வீரேனுக்காக அழவே இல்லை. அந்த கிராம மக்கள் எல்லாரும் குசும் ஏதோ மந்திர தந்திரங்களை பண்ணி வீரேனை மறுபடியும் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீரேன் இறந்த உடனே அவரோட உடலை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. வீரேனோட தலையில குங்குமத்தை பூசி ஏதோ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க மந்திரம் சொல்ற சத்தம் அந்த சுடுகாடு முழுவதும் எதிரொலிச்சது. ரோகனும் குசுமுக்கு பின்னாடியே நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். குசுமோட இந்த நிலைமையை பார்த்து ரோகன் மனம் வருந்தி நின்றுட்டு இருந்தான். அவனை விடுங்க குசும், இன்னும் என்னதான் பண்ண போறீங்களோ? ரோகன் இப்படி சொன்ன உடனே குசும் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. அவங்களோட கண்களை அவங்களால நம்பவே முடியல. ரோகன் கையில ஒரு கத்தியோட குஷும் முன்னாடி அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவங்கள கொல்றதுக்காக அமைதியா முன்னோக்கி வந்தான். ரோஹன், உனக்கு என்ன ஆச்சு? என்ன உங்க அம்மாவை சாவடிக்க போறியா? குஷும் இப்படி சொன்ன உடனே ரோகனுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. ரொம்ப வேகமா குஷுமை நோக்கி நகர ஆரம்பிச்சான். குஷுமுக்கு புரிஞ்சிருது ரோகனுக்குள்ள இருக்கிறது வேற யாரோ ஒருத்தர்னு. உடனே குஷும் சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் காத்துல அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோஹன் மகனே, உனக்கு என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு உனக்கு? நான் உன் மகன் இல்ல குஷும், நான் உன்னோட புருஷன். உன்னோட மகன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான். என்னோட கணவரா? என்ன ஜோக் பண்றியா? ஆமா, உன் மகனோட உடம்புக்குள்ள இருக்கிறது என்னோட ஆத்மா தான். உன் புருஷன் சந்தோஷோட ஆத்மா. என்ன அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டியா? உன்னோட அரகுர மந்திர தந்திரங்களால தான் என்னால இன்னைக்கு ரோகனோட உடம்புக்குள்ள வர முடிஞ்சது. முதல்ல கடவுள் எனக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் எப்படியோ உன்னோட மகனோட உடம்புக்குள்ள என்னால வர முடிஞ்சது. ஆனா இப்ப உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் உன்னோட மகனோட உடம்புக்குள்ள வராம இருந்திருந்தனா நான் எப்படி செத்து போனங்கிற உண்மையே எனக்கு தெரியாம இருந்திருக்கும். நான் யாரால கொல்லப்பட்டங்கிறதே எனக்கு தெரியாம இருந்திருக்கும். என்னோட மனைவியும் என் சகோதரனும் சேர்ந்துதான் என்னை கொன்னிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு அரியாவும் சௌத்ரியும் உதவி பண்ணியிருக்காங்க. எப்படியோ நான் அரியாவையும் சௌத்ரியையும் கொன்னுட்டேன். என் தம்பி எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். நான் அவனை கொடூரமான முறையில் கொன்னிருக்கேன். ஆனா குஷும், நான் உன்னை உயிரோட விட்டுருக்கேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா உன்னை நான் என்னோட கையாலேயே கொல்லணும். ரோகனோட உடம்புக்குள்ள இருக்கிற சந்தோஷோட ஆத்மா குஷுமை பார்த்து இப்படி கோவமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குஷுமை கொல்றதுக்காக ரோகனோட உடம்புக்குள்ள இருக்கிற சந்தோஷோட ஆத்மா காத்துல பறக்க முயற்சி பண்ணும்போது யாரோ ஒருத்தங்க திடீர்னு ரோகனோட காலை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. ரோகனோட உடம்புக்குள்ள இருக்கிற சந்தோஷோட ஆத்மா திரும்பி பார்க்கும்போது அவருக்கு எதிரில் இருக்கிறது வீரேன்.
குஷும் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதோ மந்திரங்களை பண்ணி ஏதோ ஒரு சைத்தானோட ஆத்மாவை வீரேன் உடம்புக்குள்ள அனுப்பியிருந்தாங்க. இப்ப வீரேன் முன்னாடி சின்ன பையன் ரோகன் நின்னுக்கிட்டு இருக்கான். அவனோட உடம்புக்குள்ள அவன் அப்பா சந்தோஷோட ஆத்மா இருக்கு. அவனுக்கு முன்னாடி இருக்கிறது 28 வயசான வீரேன். வீரேன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிசாசோட ஆத்மா இருக்கு. அந்த சைத்தான் ரோகனை தாக்கறதுக்காக வேகமா போகுது. அப்புறம் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. குஷும் காத்துல பறந்து நின்னுக்கிட்டு இத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேருமே உயிரோட இல்ல. 2 பேருமே வெறும் பிணம்தான். 2 பேர் உடம்புக்குள்ள இருக்கிறதும் வேற ஒருத்தரோட ஆத்மா. ஒருத்தர் குஷுமை கொல்றதுக்காகவும் இன்னொருத்தர் காப்பாத்துறதுக்காகவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் ரோகனோட உடம்புக்குள்ள இருக்கிற சந்தோஷோட ஆத்மா பலவீனம் அடைய ஆரம்பிக்குது. ரோகன் ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கறதால ரோகனோட உடம்பு தளர்ந்து போகுது. சந்தோஷோட ஆத்மாவால எதுவுமே பண்ண முடியல. ஆனா வீரேன் ஒரு இளைஞனா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட உடம்புக்குள்ள ஒரு பிசாசோட ஆத்மா இருக்கு. அதனால வீரேன் ரோகன் மேல ஆதிக்கம் செலுத்தினாரு. ரோகனோட உடல்ல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. வீரேன் தொடர்ந்து கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ரோகன் மறுபடியும் இன்னொரு முறை இறக்க போறான். வீரேனோட உடம்புக்குள்ள இருக்கிற சைத்தான் ரோகனோட கழுத்தை இன்னும் பலமா நெருக்கிட்டு இருந்தது. ரோகனோட கண் சிவந்து அது வெடிக்கிற நிலைமையில இருந்தது. அவன் சாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தான். அவன் இறக்க போற அந்த தருவாயில குஷும் கிட்ட உயிருக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தான். ரோகன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து குஷும் வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. ரோகன் இப்ப இறக்க போறான். அதனால ரொம்ப தடுமாற்றமான குரல்ல அவன் குஷும் கிட்ட சொல்றான், அம்மா என்ன காப்பாத்துங்க, அம்மா எனக்கு சாக விருப்பம் இல்லம்மா. ரோகன் இப்படி சொன்ன உடனே குஷும் மனம் உருக ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க சைகை பண்ணி வீரேனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால ரோகன் கிட்ட இருந்து வீரேன் விலகி போனாரு. அப்புறம் வீரேன் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் மெதுவா வீரேனோட உடல் இரிஞ்சு அது அப்படியே வெடிச்சிருச்சு. குஷும் அவங்களோட மந்திரத்தால ரோகனோட உயிரை காப்பாத்திட்டாங்க. அடுத்த நிமிஷமே ரோகன் அவங்க பக்கத்துல வந்து அவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டான். ரோஹன், உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ரோஹன், உன்னை யாரும் இதுக்கு மேல அடிக்க மாட்டாங்க. குஷும் இப்படி ரோகனை கட்டி பிடிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட முதுகுல அவங்க கடுமையான வலியை உணர ஆரம்பிக்கிறாங்க. ரோகன் உடம்புக்குள்ள இருக்கிறது சந்தோஷோட ஆத்மா. சந்தோஷோட ஆத்மா குஷுமை கட்டி பிடிச்சு அவங்கள இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ குஷுமோட எலும்பெல்லாம் உடைய ஆரம்பிக்குது. குஷும் ஏதோ மந்திரங்களை சொல்லி அவங்கள காப்பாத்திக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மலைப்பாம்பு அதோட இரையை எப்படி இறுக்கி சாகடிக்குமோ அதே மாதிரி ரோகன் இறுக்கிட்டு இருந்தான். அப்போ ரோகன் குஷுமோட கண்ணை பார்த்து உன்னால இனிமே பிழைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ரோகனோட கண்ணுக்குள்ள குஷும் சந்தோஷோட ஆத்மாவை ரொம்ப தெளிவா பார்த்தாங்க. அத பார்த்து ரொம்ப வலியோட சொன்னாங்க, ஒருவேளை முடிஞ்சா என்ன? அப்போ ரோகன் குஷுமோட எலும்பு மட்டும் இல்ல அதோட சேர்த்து தண்டு படத்தையும் உடைச்சிட்டான். அப்புறம் அப்படியே அவங்கள கொன்னுட்டான். குஷும் இறந்ததும் அவங்களோட சேர்ந்து அவங்க சூனியமும் முடிஞ்சது. அதனால ரோகன் மறுபடியும் பின்னமாயிட்டான். ரோகனோட உடம்புக்குள்ள இருந்த சந்தோஷோட ஆத்மா அவன் உடலை விட்டு வெளியே போயிடுச்சு. அன்னைக்கு நைட் அந்த சுடுகாட்டுல 3 பிணங்கள் இருந்தது. குஷும், ரோகன், அப்புறம் வீரேன். இத பார்த்த அந்த கிராமவாசிகள் இவங்க 3 பேரையும் ஏதோ பிசாசு தான் கொண்டுட்டு தான் நினைக்கிறாங்க. என்னோட பேரு தீக்ஷா. இன்னைக்கு நான் என்ன பத்தி தான் பேச போறேன். இந்த கதையில நீங்க என் தங்கச்சியோட வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. இது காலேஜ் டைம்ல நடந்தது. அவங்க 2 பேரும் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தாங்க. அதோட அது ஒரு கான்வென்ட் ஸ்கூல். அவளோட பேரு புல்புல். புல்புல் என் கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. அவ என் மாமா பொண்ணு. அவங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அப்புறம் புல்புலோட அம்மாவும் சில வருஷத்துக்கு அப்புறம் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல பையன் கிடைச்சிருந்தான். ஆனா புல்புல கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு அவர் கண்டிஷன் போட்டிருந்தாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருந்தது பெரிய சண்டையாச்சு. சண்டை பெருசாயிட்டே இருந்தது. ரிலேஷன்ஷிப்பே உடைஞ்சு போற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் அம்மா அப்பா புல்புல எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. புல்புல் என் கூட பிறந்தவ இல்லன்னு எனக்கு எப்பவுமே தோணுனதே இல்ல. நாங்க 2 பேரும் எப்பவும் அவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஒன்னா படிக்கிறது, விளையாடுறது, சந்தோஷமா இருக்கிறதுன்னு எங்க வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு நாள் வழக்கம் போல சாயந்தரம் 4 மணிக்கு எங்க ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புல்புல் என்கிட்ட சொன்னா, அக்கா நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனா அவ திரும்ப வரவே இல்ல. மெதுவா டைம் ஆக ஆக எனக்கு பயம் அதிகமாயிட்டே இருந்தது. அப்புறம் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம நானே வாஷ்ரூம்ல போய் பார்க்கலான்னு போனேன்.
நான் அங்க போய் பாத்ரூம்ல கால் எடுத்து வச்ச உடனே பார்த்தா அங்க டேப்ல தண்ணி இல்ல, ரத்தம் தான் வந்துட்டு இருந்தது. கீழே நிலத்திலயும் வெறும் ரத்தமா தான் இருந்தது. நான் ரொம்பவே பயந்து போய் புல்புல் அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு உள்ள போனேன். புல்புல் எங்க இருக்க நீ? புல்புல் என் எதிரில தான் அவ வாஷ்ரூம்குள்ள போனா. திடீர்னு எங்க காணாம போயிருப்பா. அப்போ கதவு திறந்துதா இருந்தது. வாஷ்ரூம்ல யாருமே இருக்கல. அப்போ திடீர்னு என் நெத்தி மேல ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது. அதை தொட்டு பார்க்கும்போது அது யாரோ ஒருத்தரோட ரத்தம் மேல இருந்து என்னோட தலை மேல விழுந்துட்டு இருந்தது. அங்க என்ன இருக்குன்னு நான் தலைய மேல தூக்கி பார்த்தா எனக்கு அப்படியே தலை கால புரியாம இருந்தது. என் தலைக்கு நேரா மேல புல்புல்ல தலை கீழே தொங்க விட்டு இருந்தாங்க. அவளோட கண்ணுல ரத்தம் ஒழுக அவ என்னையதான் பாத்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம அவளோட தலையில அடிபட்டு இருந்தது. அதுல இருந்து வந்துட்டு இருந்த ரத்தம் தான் என் தலை மேல விழுந்துட்டு இருந்தது. நான் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அப்போ நேரா அவ வந்து என் மேல விழுற மாதிரி இருந்தது. நான் ரொம்பவே பயந்து போய் சத்தமா கத்த ஆரம்பிச்சேன். பயந்து பாத்ரூமை விட்டு வெளியே போலான்னு போகும்போது அங்க புல்புல் என் கண்ணுக்கு எதிரில டோர் கிட்ட நின்னுட்டு இருந்தா. அக்கா ஏன் பயப்படுறீங்க? நான் உங்க புல்புல். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். சாயந்தரம் ஆயிடுச்சு, அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. புல்புல் சொல்ற விஷயத்தையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு வயசான பொம்பளை அவளோட கழுத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு ஒரு கண்ணே இருக்கல. அவங்க தலையும் பாதியா வெட்டப்பட்டிருந்தது. அதுல இருந்து புழுக்கள் வெளியே வந்துட்டு இருந்தது. அப்போ புல்புலுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பேய பார்த்தேன். அடுத்த நிமிஷமே புல்புல பார்த்தேன். புல்புலோட கண்ணு அப்புறம் தலையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. அவ காலு பின்பக்கமா திரும்பி இருந்தது. அந்த மாதிரியே அவ என்ன நோக்கி நடந்து வந்தா. அப்போ திடீர்னு பியூனும் சில டீச்சர்ஸ் அங்க ஓடி வந்தாங்க. அவங்க வந்த உடனே புல்புல் சரியா போயிட்டா. என்னாச்சு தீக்ஷா, ஏன் கத்துன? இப்படி பியூன் என்ன கேட்டாரு. அப்போ புல்புல் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இனிய பாத்துட்டு இருந்தா. நான் ஒண்ணுமே சொல்லல. நான் பயந்து போய் கதவுக்கு பின்னாடி பாத்துட்டு இருந்ததை பார்த்து பியூனும் அங்க பாத்தாரு. அங்க புல்புல் நின்னுட்டு இருந்ததை பார்த்தாரு. அப்புறம் அவரு அவளோட தலையை பாக்குறாரு. அங்க ரத்தம் ஒழுகிட்டு இருந்தது. அவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. என்ன 2 பேரும் ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டை போடுறதுக்கு தான் ஸ்கூலுக்கு வரீங்களா? இரு, நான் இப்பவே உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி உங்களை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த பியூன் என்ன திட்டிக்கிட்டே புல்புல்ல அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறாரு. ஆனா யாருக்குமே நான் சொன்ன எதுவும் புரியல. எல்லாருக்கும் நான் தான் தப்பு பண்ணவளா இருந்தேன். நாங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டு நான் தான் புல்புலோட தலையில அடிபட்டதுக்கு காரணம்னு எல்லாரும் நினைச்சாங்க. புல்புல் அவளோட ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்தப்போ அதுக்கப்புறம் அவ முன்னாடி இருந்த மாதிரி மாறிட்டா. அப்புறம் நேரா என்கிட்ட வந்து என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டா. சத்தமா அழ ஆரம்பிச்சா. தீக்ஷா அக்கா, எனக்கு யார் இப்படி எல்லாம் பண்ணா? யாரால என் தலையில இப்படி அடிபட்டிருக்கு? அக்கா ஏதாவது சொல்லுங்க. வலியால புல்புல் என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு சத்தமா அழுதுகிட்டு இருந்தா. ஆனா அவ கேட்ட எந்த கேள்விக்குமே நான் பதில் சொல்லல. நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போனப்போ அப்பா ரொம்ப கோவத்தோட எங்களுக்காக காத்துட்டு இருந்தாரு. எனக்கு இப்பவே எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். உங்க 2 பேருக்கும் நடுவுல என்னாச்சு? ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்திருந்தது. தீக்ஷா, நீ கோவத்துல புல்புலோட தலைய உடைச்சிட்டியா? ஏன் இப்படி பண்ண? அப்பா என்ன திட்டிக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனா நான் அவருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. அமைதியா புல்புல் பக்கத்துல நின்னு அழுதுகிட்டே தான் இருந்தேன். அப்பா என்ன இவ்ளோ திட்டிட்டு இருந்தோம் நான் எந்த ஒரு பதிலும் சொல்லாததால அவருக்கு கோவம் இன்னும் அதிகமாகி அவர் ரூமுக்கு போயிட்டாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு யாருமே எனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அப்படியே தான் நடந்தது. ஆனா அப்புறம் புல்புல் யாருக்குமே தெரியாம எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. அக்கா, நீங்க மதியத்துல இருந்து எதுவும் சாப்பிடல, ப்ளீஸ்க்கா கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்படி சொல்லிட்டு புல்புல் கொஞ்சமா சப்பாத்தியை எடுத்து எனக்கு ஊட்ட வந்தா. அப்போ நான் புல்புலோட கையை பிடிச்சு அவகிட்ட நேரடியா இந்த விஷயத்த பத்தி கேட்டேன். புல்புல், நிஜமாவே உனக்கு ஞாபகம் இல்லையா? எதை பத்தி அக்கா? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வாஷ்ரூம் போனியே, அப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையா? நான் இப்படி கேட்டப்போ புல்புல் ஏதோ யோசிச்சதுக்கு அப்புறம் சொன்னா. அது கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் இருக்குக்கா. நான் வாஷ்ரூம்குள்ள போனப்போ வாஷ்ரூம்ல இருக்கிற வாஷ் பேசின்ல தண்ணிக்கு பதிலா ரத்தம் வந்துட்டு இருந்தது. அதால பாத்ரூம் முழுக்க ரத்தமாவே இருந்தது. நான் ரொம்பவே பயந்து போய் சத்தமா கத்திக்கிட்டு வாஷ்ரூம்குள்ள போனேன். ஆனா வாஷ்ரூம்ல எல்லா கதவும் திறந்திருந்தது. அதோட வாஷ்ரூம்ல யாரும் இருக்கல. அப்புறம் திடீர்னு என் தலையில ஏதோ விழுந்த மாதிரி தோணுச்சு. அத தொட்டு பார்த்தா அது ஒருத்தரோட ரத்தம். இந்த ரத்தம் எப்படி வந்துச்சுன்னு தலையை தூக்கி நான் மேல பார்த்தா பயத்தால சத்தமா நான் கத்திட்டேன்.
அடுத்து புல்புல் என்ன சொல்ல போறான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால அடுத்து நடந்தத நானே சொல்ல ஆரம்பிச்சேன். நீ அப்படி மேல பார்த்தப்போ ஒரு பொம்பளை அப்படியே தலைகீழ தொங்கிட்டு உன்னையே பார்த்துட்டு இருந்தாங்களா? அவங்களுக்கு ஒரு கண்ணு இல்லாம அப்புறம் தலை பாதியா உடைஞ்சு போயிருந்ததா? அதுல இருந்து புழுக்கள் வெளியே வந்துட்டு இருந்ததா? இவ்ளோ நேரம் நான் யாருக்கிட்டயுமே சொல்லாத ஒரு விஷயத்த நான் புல்புல் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். புல்புல்க்கு அப்போ திடீர்னு வேத்து கொட்ட ஆரம்பிச்சது. அவ ஆச்சரியப்பட்டு என்கிட்ட கேட்டா, அக்கா இதெல்லாம் எனக்கு நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எனக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. ஆனா விஷயம் என்னன்னா, உடம்புல எனக்கு எங்கேயுமே காயம் ஏற்படல. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்படி அடிபட்டுச்சு? அப்போ புல்புல் அத ஞாபகப்படுத்திக்கிட்டு என்கிட்ட எப்படி சொன்னா, அது நான் பயந்து போய் டோர் கிட்ட ஓடி போகும்போது என்னோட கால் தடுக்கிடுச்சு. அப்போ திடீர்னு நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லக்கா. புல்புல் இப்படி சொன்னதை கேட்டு என்னோட தலையில 1000 கேள்வி ஓடிட்டு இருந்தது. அப்படி அந்த பாத்ரூம்ல என்ன இருந்தது? அப்புறம் வாஷ் பேசின்ல அந்த ரத்தம், தலைகீழ தொங்கிட்டு இருந்த அந்த வயசான பாட்டி. நான் இத பத்தி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் திரும்பி பார்க்கும்போது புல்புல் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா. அவ மாத்திரை போட்டிருந்ததால அந்த மாத்திரையால தான் இப்படி தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். புல்புல் அப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து நான் ரூமோட லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தூங்கலான்னு நான் பெட்ல போய் படுத்தப்போ எனக்கு அப்படியே மூச்சே நின்னு போச்சு. அந்த வயசான பாட்டி நேரா புல்புலோட பெட்டுக்கு மேல தலைகீழ தொங்கிட்டு புல்புலையே பாத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மெதுவா கீழே வந்து புல்புலோட தலையில ஏற்பட்டிருந்த அந்த காயம் வழியா ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. புல்புல் தூக்கத்திலேயே தவிச்சுக்கிட்டே இருந்தா. தீக்ஷாக்கா என்ன காப்பாத்துங்க, என்னோட தலை எனக்கு ரொம்ப வலிக்குது. ரொம்ப பயந்து போயிருந்ததால நான் அப்படியே ஒரு கல்ல மாறிட்டேன். என்னால புல்புலுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ண முடியாம இருந்தது. அவளோட சத்தமான கதறல் சத்தம் ரூம் முழுக்க எதிரொலிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பில்லோவால நான் அப்படியே என் காதை மூடிக்கிட்டேன். அந்த சத்தத்தை நான் கொஞ்சம் கூட கேட்கவே கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. புல்புலோட கதறல் சத்தம் இப்போ நின்னு போச்சு. நான் மெதுவா கண்ணு திறந்து புல்புல்ல அங்க பார்த்தப்போ அவ நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தா. ஆனா அடுத்த நாள் காலையில நான் புல்புல பார்த்தப்போ எனக்கு அப்படியே மூச்சே நின்னு போச்சு. ஏன்னா புல்புலோட உடம்பு அப்படியே வெள்ளை கலர்ல மாறி போயிருந்தது. அது மட்டும் இல்லாம அவளோட கண்ணு அப்படியே கருப்பா மாறி இருந்தது. இப்போ அவளோட உடம்புல வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்தது. அவ பார்க்க ரொம்பவே வீக்கா இருந்தா. இப்போ புல்புல் ரொம்ப விசித்திரமா மாறிட்டு இருந்தா. ஸ்கூல்லயும் அவளோட நடவடிக்கை ரொம்பவே விசித்திரமா இருந்தது. டீச்சர்ஸ் அவளுக்கு என்ன சொன்னாலும் அவ படிக்கவே இல்ல. பதிலா அவங்களே முறைச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் கிளாஸ் ரூம்ல அவ தனியா உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்து அவகிட்ட போய் பேசலான்னு யோசிச்சேன். அப்புறம் நான் மெதுவா அவகிட்ட போகும்போது ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு அவ சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா. அதோட ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தா. என்னோட ஹார்ட் பீட்டும் அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் மெதுவா அவகிட்ட போய் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். அங்க அந்த வயசான பொம்பளையோட நிழல் தெரிஞ்சது. நேத்து ராத்திரி புல்புலோட தலையில இருந்து ரத்தத்தை உறிஞ்ச அதே பேய். அப்போ புல்புல் என்ன திரும்பி பார்த்தா. அவளோட முகத்துல கோவம் அதிகமா இருந்தது. கண்ணு அப்படியே சிவப்பா மாறி இருந்தது. அங்க இருந்து நான் பின்னாடி போயிட்டு இருக்கும்போது புல்புல் நேரா வந்து என் கழுத்தை பிடிச்சிட்டா. அப்புறம் அப்படியே என்ன தூக்கி வீசிட்டா. நான் வேகமா போய் பெஞ்ச் மேல விழுந்துட்டேன். என்னோட சத்தம் எவ்வளவு அதிகமா இருந்ததுன்னா அக்கம் பக்கத்துல இருந்த பியூன் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் என்னை காப்பாத்துறதுக்காக என்னை நோக்கி வந்தாங்க. எனக்கு ரொம்ப அடிபட்டு இருந்தது. ஆனா இப்போ நான் புல்புல்ல தான் பாத்துட்டு இருந்தேன். இவ்ளோ எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு கவலை அவ மேலதான் இருந்தது. பியூனும் கோவத்தோட புல்புல்ல பிடிக்க அவகிட்ட போயிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு புல்புல் அவரோட தலைய தனியா வெட்டி எடுத்துடுறா. அதால அந்த பியூன் அங்கேயே துடிச்சு அப்படியே இறந்து போயிடுறாரு. பியூன் அப்படி இறந்து போனதை பார்த்து எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே பயந்து போயிட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க உயிர் மேல ஒரு பயம் வந்துடுச்சு. டீச்சர்ஸ் எப்படியோ என்ன அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸ்கூல் முழுக்க கத்துற சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தது. எந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருந்ததுன்னா பிரின்சிபல்லே அவரோட ரூமை விட்டு வெளியே வந்து கிளாஸுக்கு வந்துட்டாரு. என்ன இங்க சத்தம்? இங்க என்ன நடக்குது? ஏதாவது மிருகம் வந்துருச்சா? பிரின்சிபல் இப்படி எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. ஆனா பிரின்சிபல் சொன்னதை யாருமே கேட்கல. எல்லாம் அவங்க உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டு இருந்தாங்க. புல்புல் எங்க இருந்தாலோ பிரின்சிபல் அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருந்தாரு. பியூனோட ரத்த கரையோட புல்புல் அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்து அவர் அப்படியே பயந்து போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நிமிஷமே ரொம்ப கோவத்தோட வேகமா புல்புல்ல நோக்கி போனாரு.
நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ எதுக்கு இப்படி சிவப்பு கலர்லாம் பூசிக்கிட்டு குழந்தைங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்க? நான் உன்னை இப்ப ரெஸ்டிகேட் பண்றேன், அப்பதான் உனக்கு புத்தி வரும். பிரின்சிபல் இப்படி சொல்லிட்டு புல்புல நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரு அவளோட காலை பாக்குறாரு. அது பின்னாடி திரும்பி இருந்தது. புல்புலோட காலை இப்படி பார்த்து பிரின்சிபல் அடுத்து பேச்சு வராம போயிடுச்சு. ஆனா அப்போ ரொம்ப லேட் ஆயிருந்தது. புல்புல் அப்புறம் பிரின்சிபல் எதிர்ல நின்னுட்டு இருந்தாங்க. பிரின்சிபல் பயந்து நடுங்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு புல்புல் காத்துல பறந்துகிட்டே பிரின்சிபல்ல உத்து பாத்துட்டு இருந்தா. அப்போ பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிருது அவருக்கு எதிரில இருக்கிறது புல்புல் இல்ல, பதிலா அவரோட சாவுன்னு. அப்போ புல்புலும் அங்க வேற யாரோ இருக்கிற மாதிரி அவருக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பிரின்சிபல் பயந்து போய் குரல்ல ஒரு நடுக்கத்தோட அவரு சொல்றாரு, நீ 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 நீயா? ஆனா நான் உன்னை கொன்னு பாத்ரூம்ல புதைச்சிட்டேனே, நீ எப்படி திரும்பவும் வந்த? மாஸ்டர், என்னோட குழந்தை பருவம் அப்புறம் என்னோட படிப்பு இது எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சீங்களா? நீ எனக்கு கெட்டதை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான தண்டனைய நீங்க அனுபவிச்சுதானே ஆகணும். அதுக்கப்புறம் புல்புல் பிரின்சிபலோட தலையை அவங்க 2 கைக்கு மத்தியில வச்சு அவரோட தலையை அப்படியே நசுக்கிடுறாங்க. அப்போ அங்கேயே பிரின்சிபல் இறந்து போயிடுறாரு. பிரின்சிபல் இறந்து போனதுக்கு அப்புறம் புல்புலும் மயங்கி கீழே விழுந்துடுறா. ஆனா அதுக்கப்புறம் புல்புல் யாருக்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட பேசல. ஆமா, ஆனா இன்னைக்கும் அவ காரிடார் இல்ல கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஜன்னலுக்கு வெளியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நானும் அவளை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா அந்த வயசான பாட்டியோட நிழல் இப்போ எனக்கு தெரியல. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கும் இந்த விஷயத்தால என்னால நிம்மதியா தூங்க முடியல. திடீர்னு புல்புலோட தலையில இருந்த அந்த காயம் எப்படி சரியா போயிருக்கும்? இன்னைக்கும் புல்புலோட தலையில இருந்து ரத்தத்தை குடிக்க அந்த வயசான பாட்டி வராங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? அத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த காலம் எந்த வீட்லயும் டிவியோ இல்ல பாலிவுட்டோ இல்லாத ஒரு காலம். மக்களோட பொழுதுபோக்குக்கு ஒரே வழி ஆடலும் பாடலும் தான். இது எல்லாமே நடக்கிற இடம் நாட்டியாலம் தான். இந்த காலத்துல அத தியேட்டர் அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துல கொல்கத்தாவில் நடக்கிற நாடகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று. நாடகத்தோட பேரு துரோகிகளுக்கு மரணம். மக்களெல்லாம் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இந்த நாடகத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே நாடகத்துல ஹாரர், ரொமான்ஸ், சஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். எப்படி எல்லாரும் இந்த நாடகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த நாடகத்தை பார்க்கவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாடகம் ஆரம்பிக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆகி நாடகம் ஆரம்பிக்கிற பெல் அடிச்சது. அப்போ மேடையில ஹீரோயின் ஜெரினோட என்ட்ரி ஆரம்பிச்சது. நான் காதலர்களுக்கு மற்றும் காதலுக்கான ஒரு வீதி. நானு காதலர்கள் மற்றும் காதலுக்கான ஒரு வீதி. ஒரு நம்பிக்கையோட ஒருத்தங்கள காதலிச்சா அது காதல். அப்புறம் இன்னொருத்தங்க என்ன காதலின்னு சொல்லும் போது அவங்கள காதலிச்சா அது இன்னொருத்தங்களுக்கு பண்ற துரோகம். அதுக்கு அவங்க கிட்ட இன்னொரு பேரு கூட இருக்கு. ஹீரோயினோட என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டேஜோட இன்னொரு பக்கத்துல இருந்து இந்த நாடகத்தோட ஹீரோவான விஜயும் கையில கத்திய வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, நீ ஏமாத்துக்காரி தான். உன்னோட மனசு ஒரு வீடுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ அதை வாடகைக்கு விட்டுருக்கியே. உனக்கு நிறைய காதலர்கள் இருக்காங்க. ஆனா நான் ஆசைப்படுறேன் அன்பே, உனக்கு அழகான சாவு வரட்டும், அழகான சாவு வரட்டும், அழகான சாவு வரட்டும். விஜய் இப்படி பேசிட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆயிட்டு இருந்தது. அப்ப தபேலாவோட சத்தமும் ஸ்டேஜில் எல்லா பக்கத்துல இருந்தும் கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ ஸ்டேஜில் ஜெரினும் விஜயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெரின் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. சில சமயம் ஜெரினோட முகத்துல மந்தாகினி மாதிரி காதல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா ஒரு சில நேரத்துல அவங்களோட கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் பயத்துல ஒருத்தரோட கையை இன்னொருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாடகத்துல அவங்க எல்லாரும் மூழ்கி போயிருந்தாங்க. இந்த நாடகத்தோட கதை எப்ப ஆரம்பிக்குதுன்னா, ஜெரின் அப்புறம் விஜய் மட்டும் இல்ல, விஜயோட நண்பன் ஜெரினோட காதலனுமான சுபத் உயிரோடு இருக்கும் போதுல இருந்து இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த நாடக உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப இளமையான நடிகரா அவர் இருந்தாரு. அவர் எப்பவும் புது புது கதையா தேடிக்கிட்டு இருப்பாரு. அவர் அதுலயே பைத்தியமா இருப்பாரு. அவர் அவரோட புது புது ஐடியாக்களை காமிக்கும் போது மக்கள் அதுல தொலைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு எல்லாரும் ரசிகரா மாறிடுவாங்க.
ஸ்டேஜில் ஜெரினோட ஆக்டிங் அப்புறம் விஜயோட டிரெக்ஷன், இதனால அவங்க ஒவ்வொரு நாடகமும் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தது. சுபோத் புதுசா யோசிச்சு புது ஸ்கிரிப்டா எழுதிட்டு இருந்தாரு. அப்புறம் விஜய் அதுக்கு உயிர் கொடுத்தாரு. அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவு க்ளோஸா இருந்ததுன்னா ஜெரின் அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு அப்பப்ப என்ன தோணுதுன்னா சுபோத் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு. இதை கேட்டு 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுபோத்தோட ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு தடவையும் புது கதையா தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கூடு விட்டு கூடு பாய முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. வேறொருத்தவங்களோட உடம்புக்குள்ள நம்ம ஆத்மாவை கொண்டு போக முடியுமான்னு யோசிச்சாரு. இந்த யோசனையால் அவரால் நிம்மதியா தூங்கவும் முடியல, சரியா உட்காரவும் முடியல. அவர் அங்கங்க இருக்கிற ஆசிரமம், சுடுகாடு, அப்புறம் அகோரி இருக்கிற இடத்துக்கு போய் இதை பத்தின தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கான பதிலை தேடி அவர் இரவும் பகலும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தாரு. நாள் முழுக்க ரிகர்சலுக்காக ஜெரீனை விஜய் கூட விட்டுட்டு இவர் அதுக்கான பதிலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஜெரீனுக்கும் விஜய்க்கும் கூட சுபோத் பத்தின கவலை அதிகரிச்சது. ஒரு நாள் சுபோத் தியேட்டருக்கு வந்தப்போ யாரோ கிசுகிசுக்கிற சத்தம் கேக்குது. அப்போ ஜெரீன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுபோத்துக்கு என்ன சொல்றது? நாம ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அப்போ சுபோத்தே அவங்களுக்கு எதிரில் வந்துடுறாரு. சுபோத் அப்படி முன்னாடி வந்துட்டதால விஜய் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாரு. அப்ப மெதுவா சுபோத்க்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றாரு, நண்பா, ஜெரீன் உன் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்க, ஆனா அவங்க சொல்றதை நீ கேட்கறதே இல்ல. விஜய் இப்படி சொன்னதை கேட்டு சுபேத் சொல்றாரு, என் தேடுதல் முடிவடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். சரி விஜய், அதெல்லாம் விடு. அந்த காட்சியை எப்படி நடிக்கிறதுன்னு ஜெரீன் கொஞ்சம் விளக்கமா சொல்லி கொடு, புரிஞ்சதா? இப்பெல்லாம் அவ என் மேல அன்பா இருக்கிறத விட கோபம் அதிகமா பட்டுக்கிட்டு இருக்கா. நாடகம் 3 நாள்ல ஆரம்பிச்சிடும், அது வரைக்கும் நான் தியானம் பண்ண போறேன். சுபோத் இப்படி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ விஜய் தான் கையை நீட்டி ஜெரீனோட கையை கேட்டு ஜெரீனோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த நாடகத்தோட காட்சியை விளக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சுபோத் தியானத்துக்கு தயாரானாரு. அது எந்த தியானம்னு தான் தெரியல. ஏன்னா அவருக்கு எதிரில் ஒரு விளக்க பத்த வச்சுக்கிட்டு தரையில உட்காந்துக்கிட்டு ஒரு படி குங்குமத்தை எடுத்து அது காத்துல வீசி எறிகிறாரு. அப்புறம் எதிரில் இருக்கிற தட்டுல இருந்து அரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஏதோ மந்திரங்களை சொல்லி அதை அந்த ரூம்குள்ள தூக்கி போடுறாரு. உண்மையில சுபோத் கூடு விட்டு கூடு பாயறதுக்காக இப்ப தயாரா இருந்தாரு. அவரோட ஆத்மா வேறொருத்தரோட உடம்புக்குள்ள போறதுக்கு தயாரா இருந்தது. ஆனா அவருக்கு முன்னாடி எந்த ஒரு உடம்பும் இல்லை. ஒருவேளை சுபோத் கூடு விட்டு கூடு பாயறதுக்கு பதிலா உடலை விட்டு ஆன்மா மட்டும் வெளியே வர மாதிரி பயிற்சி எடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு முறை ஒருத்தரோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த உடம்பை விட்டு வெளியே வர்றதுக்கு சாத்தியமே இல்லை. குங்குமத்தையும் அரிசியும் காத்துல போட்டுட்டதுக்கு அப்புறம் சுபோத் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல முக்தி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருந்ததால சுபோத்தோட உடம்பை விட்டு அவரோட ஆன்மா மட்டும் வெளியே வந்துருச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அங்கிருந்த விளக்கு அணைஞ்சது. அந்த விளக்கு அணைஞ்ச உடனே சுபோத் நேரா அந்த குங்கும தட்டுல விழுந்தாரு. அந்த ரூம் முழுக்க குங்குமத்தோட புகையால சிவப்பு கலரா மாறி இருந்தது. சுபோத் நேரா அந்த தட்டிலே விழுந்து கிடந்தாரு. அந்த சத்தத்தை கேட்டு ஜெரீனும் விஜயும் வேகமா அந்த ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது சுபோத் கீழே விழுந்து கிடந்தாரு. இதை பார்த்து ஜெரீன் பயந்து போயிட்டாங்க. உடனே அவங்க சுபோத்தை எழுப்ப முயற்சி பண்ணாங்க. அவரோட தலையை தான் மடியில வச்சுக்கிட்டு அவரை எழுப்ப ஜெரீன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சுபோத் எப்படி எழுந்திருப்பாரு? ஏன்னா அவரோட ஆன்மா அவரோட உடம்பை விட்டு வெளியே வந்திருந்தது. இப்போ சுபோத் வெறும் புணமா மட்டும்தான் அங்க இருந்தாரு. அவரோட உடம்பை விட்டு வெளியே வந்த அந்த ஆன்மா அதே இடத்துல நின்று அங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தது. அவர் இல்லாததால அவரோட காதலியும் நண்பனும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. அப்போ ஜெரீன் பண்ண ஒரு விஷயம் சுபோத்க்கு தூக்கி வாரி போட்டது. அது எப்படின்னா, சுபோத்தோட உடம்பு கீழே கிடந்தாலும் அந்த ஆன்மா அங்கேயே நின்று நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது. சுபோத் இறந்துட்டாருன்னு ஜெரீனுக்கு தெரிஞ்ச உடனே தான் மடியில வச்சிட்டு இருந்த சுபோத்தோட உடம்ப அப்படியே கீழே போட்டுட்டு ஜெரீன் நேரா போய் விஜயை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. செல்லம், உனக்கு எதுக்காக இப்படி வேர்க்குது? நாம அவனை சாகடிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே டிசைட் பண்ணது தானே, என்ன பயப்படுற? ஆனா திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு? 3 நாளைக்கு அப்புறம் நாடகம் இருக்கே, இவனுக்கு லீட் கேரக்டர் வேற இருக்கு. உன்னை விட சந்தோஷமா யார் வச்சுக்க முடியும்? அதனாலதான் எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசை. வேற யாரு கூட இருக்க எனக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் அந்த சுபோதிய மேல கை வைக்கும் போதெல்லாம் எனக்கு கோவமா வரும். எனக்கு அருவருப்பா இருக்கும். தன்னோட காதலியோட துரோகத்தை பார்த்து சுபோத்தோட ஆன்மா நடுநடுங்கி போச்சு.
ஏன்னா சுபோத்தோட ஆன்மா கொஞ்ச நேரம் உடலை விட்டு வெளியே வந்த உடனே அவருக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இது முடிவில்லை, ஒரு பேரழிவோட ஆரம்பம்தான். சுபோத் இன்னும் இறக்கல. அவரோட உடம்பு விட்டு அவரோட ஆன்மா கொஞ்ச நேரம் வெளியே இருந்தது, அவ்வளோதான். அப்போ சுபோத்தோட உடம்புக்குள்ள அவரோட ஆன்மா மறுபடியும் நுழைஞ்சது. உடனே அவரோட உடல்ல அசைவு ஏற்பட்டது. இதை பார்த்து ஜரீன் சத்தமா கத்துனாங்க. சுபோத்தோட உடம்புக்கு மறுபடியும் எப்படி உயிர் வந்ததுன்னு யோசிச்சு விஜய் திகைச்சு போய் நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஆன்மா திரும்பவும் உடலுக்குள்ள வந்ததும் சுபோத் சொல்றாரு, என்னாச்சு, ஏன் சத்தமா கத்துற? நான் தியானம் பண்ணிட்டே இந்த உலகத்தை விட்டு நான் வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டேன். சுபோத் இருந்து கிடந்த போது ஜெரீனும் பிஜோயும் பேசினது சுபோத்துக்கு தெரியாதுன்னு பிஜோய் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. சாகுற அளவுக்கு யாராவது தியானம் பண்ணுவாங்களா? இனிமே அப்படி பண்ணாத. உனக்கு என்ன தெரியும் நாங்க எவ்வளவு பயந்து போனோம்னு? உனக்கு என்ன ஆச்சு? பிஜோய் இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஜரீன் குறுக்கிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க, நான் இப்பவே வீட்டுக்கு போகணும். அப்போ சுபோத் சொல்றாரு, சரி நீ வீட்டுக்கு போ, நான் இங்கேயே தங்குறேன். நாடகத்தோட ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கு, நீ விஜய் கூட வீட்டுக்கு போறியா? சுபோத் ஜரீன் கிட்ட இப்படி சொல்லிட்டு விஜய் கூட அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அவங்கள கண்காணிக்கணும்னு தான் இவர் இப்படி பண்றாரு. 2 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே போனதும் சுபோத் ஜன்னல் வழியா வெளியே நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காரு. ஜரீன் விஜய் கிட்ட சத்தமா கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பிஜோய், ஒருவேளை அவன் எல்லாம் கேட்டிருந்தா என்ன நடக்க போகுது? அவன் என்ன உயிரோடவே சாகடிச்சிடுவான். செத்து இருப்பான்னு பார்த்தா அந்த கடவுள் அவனை உயிரோட வச்சிருக்கான். எதுக்காக அவன் உயிரோட இருக்கானோ? மறுபடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட இருக்கும் போது அவனுக்கு பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்கும். ஜரீனோட பேச்சை கேட்ட உடனே விஜய் அவங்கள தான் பக்கம் இழுத்து சொல்றாரு, காரணம் இல்லாம நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவனுக்கு எதுவுமே தெரியாது. இத்தனை வருஷமா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? ரிகர்சல் அப்படிங்கிற பேர்ல அவனை ஏமாத்திட்டு தானே இருந்தோம். அவனால கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான். அவனை கூடிய சீக்கிரம் விட்டுட்டு நாம 2 பேரும் கண்டிப்பா ஒன்னா இருப்போம். நிஜமாவா? ஜரீன் இப்படி கேட்ட உடனே விஜய் ஜரீனை தான் பக்கம் இழுக்கிறாரு. அப்புறம் அடுத்த நொடியே 2 பேரும் முத்தங்களை பரிமாறிக்கிறாங்க. தான் நண்பனும் தான் காதலியும் பண்ற துரோகத்தை பார்த்து சுபோத் கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. இதை பார்த்து சுபோத் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. ஜரீனும் பிஜோயும் போனதுக்கு அப்புறம் சுபோத் தனியா எங்கேயோ போயிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலையில சுபோத் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு செய்தி வந்தது. ஜரீனும் பிஜோயும் சுபோத்தை கடைசியா ஒரு முறை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. விஜயோட முகத்துல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஆனா ஜரீனோட முகத்துல மகிழ்ச்சி தெரிஞ்சது. கடைசியில் அவங்க சுபோத்தை நிரந்தரமா ஒழிச்சு கட்டிட்டாங்க. அப்போ போலீஸ் அவங்க கிட்ட அந்த ஸ்கிரிப்டை காமிச்சு சொல்றாங்க, இது சுபோத்தோட பிணத்து மேல இருந்தது. இது கூட ஒரு கடிதமும் இருக்கு. இதுல அவரோட கடைசி ஆசை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்க 2 பேரும் துரோகத்தின் மரணம்னு நாடகம் பண்ணணும். அதை நானும் வந்து பார்க்கறேன். போலீஸ் ஜரீன் கிட்ட அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துடுறாரு. ஜரீன் அந்த ஸ்கிரிப்டை கையில வச்சுக்கிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க, இவன் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எதுக்காக எழுதியிருப்பான்? அப்போ விஜய் சொல்றாரு, அதை விட ஏன் எழுதினானோ, அவன் இப்ப செத்து போயிட்டான். நாடகம் தானே, அதை பண்ணுவோம். விஜய் கிட்ட ஜரீன் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே வார்ட் பாய் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பேப்பரை காட்டி சைன் போட சொல்றாரு. அப்பதான் சுபோத்தோட பாடியை இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியும். விஜயும் அதுல சைன் போட்டுட்டு வார்ட் பாய் கிட்ட கொடுத்துடுறாரு. அதுல விஜயோட சைன் இல்ல, அதுல சுபோத்தோட சைன் தான் இருந்தது. ஏன்னா விஜயோட உருவத்துல இருக்கிறது விஜய் இல்ல, சுபோத்தோட ஆன்மா தான் விஜயோட உடம்புக்குள்ள இருந்தது. அன்னைக்கு விஜயும் ஜரீனும் பேசிட்டு இருந்தத ஜன்னல் வழியா பார்த்த சுபோத் அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்கள ரகசியமா ஃபாலோ பண்ணாரு. அப்போ விஜய் ஜரீனை வீட்டில் விட்டுட்டு விஜய் தனியா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. சுபோத் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு விஜய கழுத்து நெரிச்சி கொன்னுட்டாரு. அப்புறம் தன்னோட உடம்புல இருந்து விஜயோட உடம்புக்குள்ள போயிட்டாரு சுபோத். இப்போ சுபோத் இறந்துட்டதா எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டாரு. சுபோத் இப்போ விஜயோட உடம்புக்குள்ள ஜெரீன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா ஜெரீன் மெதுவா விஜய் கிட்ட இருந்து விலகி போனாங்க. சுபோத் இறந்து போனதுக்கு அப்புறம் விஜய் கூட தான் இருக்கிற மாதிரி ஜரீன் உணரவே இல்லை. ஏன்னா தோற்றமும் குரலும் விஜய் தான் இருந்தாலும் செயல் எல்லாமே சுபோத்தோடது தான். ஒரு நாள் ஜரீன் சொல்றாங்க, என்ன ஆச்சு உனக்கு? சுபோத் மாதிரி நடந்துக்கிற? மென்டலா நீ? இதை கேட்டு விஜயோட உடம்புக்குள்ள இருந்த சுபேத்துக்கு ரத்தம் குதிக்க ஆரம்பிச்சது. உடனே அவர் ஒரு கத்தி எடுத்து ஜரீனோட கழுத்துல வச்சுட்டு அவர் சொல்றாரு, ஒரு முறை நாடகம் முடியட்டும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். உண்மை என்னன்னா, இந்த நாடகத்துல நான் சுபோத்தோட கதாபாத்திரம். அதனால தான் நீ எப்படி உணர்ற.
இப்படி சொல்லிட்டு அவர் ஜரீனை கட்டிப்பிடிச்சுக்கிறாரு. ஆனா ஜரீன் அவர்கிட்ட இருந்து விலகி போனாங்க. அப்போ சுபோத்க்கு புரிஞ்சிருது, என்னதான் விஜயோட உடம்புல இருந்தாலும் ஜரீன் கூட நிம்மதியா வாழ முடியாதுன்னு. அதனால அவரோட முழு கவனத்தையும் நாடகத்து மேல திருப்பினாரு. அவரோட வாழ்க்கை கதை முழுக்க அதுல எழுதினாரு. அந்த நாடகத்தை பார்த்து மக்கள் எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த துரோகத்துக்கு மரணம் கிடைக்குமா இல்லையா? ஆமாண்ணா, அது எப்படி? ஸ்டேஜில் இப்போ ஜரீன் ஹீரோயினா நின்னுகிட்டு இருக்காங்க. நான் உனக்காக தான் அவனை ஏமாத்தினேன். ஆனா நீ மறுபடியும் சுமோத் மாதிரியே மாறிட்ட, கம்ப்ளீட்டா அவன மாதிரி நடந்துக்கிற. ஜரீன் இப்படி சொன்ன உடனே விஜயோட உடம்புல இருந்த சுபோத் கத்தியை எடுத்துக்கிட்டு அவரோட டைலாக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா வித்தியாசம் தெரியும் ஜரீன், ஏன்னா இது உன் விஜய் இல்ல சுபோத். உன் விஜயை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் கொன்னுட்டேன். அவனோட உடம்ப நான் எடுத்துக்கிட்டேன். சுபோத் ஆகிய நான் உன் பார்வையில விஜயா தெரியுறேன். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இத சொல்லிட்டு விஜயோட உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருந்த சுபோத் ஜரீனை இறுக்கமா பிடிச்சு ஜரீனோட நெஞ்சிலேயே கத்தி எடுத்து குத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த கத்தி ஜரீனோட நெஞ்சுக்குள்ள பலமுறை போயிட்டு வந்தது. அப்போ சுபோத் சொல்றாரு, துரோகத்துக்கு என்ன கிடைக்கும்? மரணம் தான் கிடைக்கும். சுபோத் இப்படி குட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கிருந்த பார்வையாளர் எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. துரோகத்துக்கு என்ன கிடைக்கும்? மரணம் மட்டும்தான் கிடைக்கும். இத சொல்லி முடிச்ச உடனே ஸ்டேஜில் புகை பரவுது. இதுக்கு மத்தியில விஜயோட உடம்புக்குள்ள இருந்த சுபோத் எங்கேயோ மறைஞ்சு போயிடுறாரு. அங்க கைத்தட்டி மக்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா ஜரீன் எழுந்திருக்கணும்னு. ஆனா ஜரீன் எப்படி எழுந்திருப்பாங்க? அவங்க இறந்து போயிட்டாங்க. பார்வையாளர்களுக்கு இது ஒரு நாடகம். ஆனா உண்மையிலேயே ஸ்டேஜில் நடந்தது ஜரீனோட துரோகத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை. ஆனா விஜய் போலீஸ் கிட்ட பிடிபடவே இல்லை. ஏன்னா அவரு மறுபடியும் வேற ஒரு உடம்புக்குள்ள போயிட்டாரு. இப்ப மறுபடியும் துரோகம் செய்யறவங்களை தேட ஆரம்பிச்சாரு, அவங்கள கொல்றதுக்காக. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.